நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் பலனளிக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய அன்பை பெற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நாடி தேட வேண்டும். அப்பொழுது இவையெல்லாம் கூட வந்து சேரும். நீதிமொழிகள் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று நம்ம வார்த்தையில் வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. அவங்க எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினியாய் முடியும். அது முடிவில் மரணத்தில் போய் முடியும். நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். துன்மார்க்கன் தழைத்தாலும் விழுந்து போவான். நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும். துன்மார்க்கன் தண்டனைக்கு தப்பான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். துன்மார்க்கனுக்கு தண்டனை வரும். நீதிமான்களுடைய நினைவுகள் எல்லாம் நியாயமானவைகள். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளோ சூதானவைகள், அழிவுள்ளவைகள். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கன் நிலைவரப்பட மாட்டான். நீதிமான்களுடைய வாயோ, உத்தமர்களின் வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த விருப்பத்தை பற்றியது. இரத்தம் சிந்துதலை பற்றிய விருப்பத்தை பற்றியது. நீதிமான்களுடைய வீடு நிலை பெற்றிருக்கும், நிலை தோங்கும். துன்மார்க்கருடைய வீடுகள் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போகும். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கம் கூட கொடுமையே. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். துன்மார்க்கனுக்கு அவனுடைய உதடுகளின் துரோகமே கண்ணி, அதுவே அவனுக்கு கண்ணியை வர வைக்கும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அவன் பேர் நிலை பெற்றிருக்கும், நிலை தோங்குவான்.